பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பர்சனல் லோன் ஆப்போட பிளான் அப்கிரேடை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 சிபில் ஸ்கோரில் இருக்குது, இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஆல்ரெடி லோன் வந்து எடுத்திருக்காங்க. நானும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைமுக்கு மேலேயாவது நான் வந்து இதில் வந்து லோனும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பேன் கார்டு எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து 0ல் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எந்த லோன் ஆப்பில் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும். பட் இந்த ஆப்பில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு லோன் ஆப் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதில் வந்துருக்கிற அப்கிரேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டையும் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆப் வந்து எது, ஸோ இதில் வந்து இப்போ வந்துருக்கிற அப்கிரேட் என்ன, நம்மளோட கிரெடிட் லிமிட் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 சிபில் ஸ்கோரில் இருக்கிறவங்களுக்கு கூட லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமே உங்களுக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்துருக்கிற புது அப்கிரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் இவங்க வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50,000 அப்படிங்கிற இந்த ஒரு லிமிட்டை வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி மினிமம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக் வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இதில் வந்திருக்கிற அந்த புது அப்கிரேட். மினிமம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லேக் வரைக்கும் வாங்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 சிபில் ஸ்கோர் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 2,500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாய் 500 ரூபாய் இந்த மாதிரி தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அந்த லோனை நீங்கள் கரெக்டாக எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 1000 ருபீஸ் வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னோட கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பிரான்ச் லோன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட அதிகபட்ச கிரெடிட் லிமிட்டாக இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி 12,500 ரூபாயை இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ரூவ்டு வந்து ஆயிருந்தது. இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தது. ஸோ இதை வந்து நான் ரெகுலராக லோன் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 12,500 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டையும் நம்ம எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும், சடனாலாம் இன்க்ரீஸ் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டைமுக்கு மேலேயாவது நான் வந்து லோன் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த லிமிட்டை வந்து ரீச் ஆச்சுது. உங்களுக்கு ஒரு வேளை சிபில் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஹையஸ்டான லிமிட் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி அப்படிங்கிறது வந்து கம்மிலாம் வந்து கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24% அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 36% வரைக்கும் வட்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து சிபில் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 24%லேயே வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணலாம். உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே லோயஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரிஸ்கி ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்கி ப்ரொஃபைலாக இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் வந்து 30%க்கு மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரான்ச்சில் லோன் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இதில் வந்து 2% வந்து ப்ராசஸிங் ஃபீயும் வந்து இதில் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் 30 டேஸில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ க்ளோசிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை வந்துட்டு எப்போ பேமெண்ட் வந்து பண்ணாலும் அந்த வட்டியோட சேர்த்து தான் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் பிஃபோர் அதாவது ஒரு லோனை வந்துட்டு 6 மாதத்துக்கு எடுத்துகிட்டு அதை 2 மாதத்தில் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு தான் நஷ்டமாகும். நீங்கள் வந்து அந்த டோட்டல் வட்டியும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணும்போது இதில் உங்களுக்கு
எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து கிடைக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் 100% இதில் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச லிமிட்டாக வந்து 12,500 கொடுத்துருக்காங்க. இந்த 12,500 நம்ம வந்து லோனாக எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கான டேமை வந்து செலக்ட் பண்ணணும். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 62 நாள்ல இருந்து அதிகபட்சம் வந்து 180 டேஸ், அதாவது 6 மந்த் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதை விட அதிகமான ரீபேமெண்ட் டைமிங்கே வந்து கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,500 நான் வந்து ஒரு 6 மாதம் இஎம்ஐயில் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2% ப்ராசஸிங் ஃபீ ₹1179 நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ₹11,321 இருக்குது. இந்த அமௌண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ 6 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ₹2,440 வந்து பே பண்ணுறீங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்க்கணும்னா கீழே வந்து வியூ லோன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறத இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹2,490 வருது. 6 மாதத்துக்கு சேம் அமௌண்ட் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து எந்தெந்த டேட்லலாம் நம்ம வந்துட்டு இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபேமெண்ட் டைமிங் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னு தோணுச்சுன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு லோன் வேணும் அப்படிங்கிறவங்க இதில் வந்து ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கான இஎம்ஐ டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கிற அந்த புது அப்கிரேட் என்ன, நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் என்ன, நெக்ஸ்ட் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து இந்த ஆப்பில் வந்து கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.